இருக்கிறதுலே மிகப்பெரிய தவறு எதுன்னு தெரியுமா? நம்மள வம்பு இழுக்கிறவங்கள்கிட்ட பதில் சொல்றது. அவங்க சொல், செயல் இதெல்லாம் கவனிக்கிறது. இந்த தவற உணர்த்துற ஒரு கதை தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ் வானம் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் சொல்ல போற கதை தயிர் பானையும் குரங்கும். ஒரு கிராமத்துல மூதாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தயிர் வித்து தன்னோட பிழப்ப நடத்திட்டு வந்தாங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த பாட்டி தயிர் எடுத்துட்டு போய் பக்கத்துல உள்ள கிராமத்துல உள்ள வீடுங்களுக்கு சென்று வியாபாரம் செய்து வருவாங்க. இதுதான் இவங்களோட வாடிக்கையான வேலையா இருந்தது. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு. அவங்க போற வழியில ஒரு குரங்கு இருந்துச்சு. அதுவும் அது சாதாரண குரங்கு கிடையாது. யார்கிட்டயாவது வம்பிழுத்து பிரச்சனையில மாட்டி விடுற குரங்கு. எவ்வளவு திறமசாலி அங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவங்க வியாபாரத்தை அது கெடுத்துடும். அந்த குரங்கு இருக்கிற காரணத்தினாலேயே அந்த கிராமத்துக்கு வியாபாரம் பண்ண யாரும் போறது கிடையாது. ஆனா இந்த மூதாட்டி மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. அவங்களுக்கு அந்த குரங்கை எப்படி கையாளுறதுன்னு தெரியும். அந்த குரங்கு எவ்வளவுதான் வம்பிழுத்தாலும் அதுகிட்ட மாட்டிக்காம தப்பிக்கிறது எப்படின்னு இந்த பாட்டிக்கு தெரியும். இதனால அவங்க வியாபாரமும் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அந்த மூதாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. இதுக்கு மேல நடந்து போய் தயிர் விற்க முடியாதுன்னு நிலை வந்துருச்சு. ஆனாலும் ஜீவனம் நடத்தணுமே, அதனால யோசிக்கிறாங்க. நாம ஒரு வேலையால் வச்சுக்கலாம், அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும், நம்ம வியாபாரமும் நடக்கும்னு யோசிச்சாங்க. இப்போ ஒரு வாலிபனை பணியில அமர்த்தியாச்சு. அப்ப அடுத்ததா அந்த வாலிபன் என்ன பண்ணணும்? இந்த பாட்டி மாதிரியே தயிர் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல உள்ள நபர்களுக்கு வித்துட்டு வரணும். ஆனா நான் முதல்லயே என்ன சொன்னேன்? அந்த மூதாட்டி போற பாதையில ஒரு குரங்கு இருக்கும்னு சொன்னேன்ல. அப்ப இந்த வாலிபன் போற பாதையிலும் குரங்கு இருக்கும். அந்த குரங்கையும் சமாளிக்கணும். ஆனா அவனுக்கு அது புதுசு இல்ல. முதல்லயே இந்த மூதாட்டி அந்த குரங்க பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. குரங்கு ரொம்ப ஆபத்தானது, அதை பார்க்காத, அதுகிட்ட பேச்சு கொடுக்காத, அது உன் முன்னாடி வந்துச்சுன்னா அதுகிட்ட இருந்து நீ விலகி போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டி அந்த வாலிபன் கிட்ட இன்னும் ஒன்றும் சொல்றாங்க. அப்படி போனா வியாபாரம் நல்லபடியா நடக்கும், இல்லைனா வியாபாரம் கேட்டுடும், கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்றாங்க. எல்லா அறிவுரையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த வாலிபன் கிளம்பி போறான். முதல் நாள் அவன் போற வழியில அந்த குரங்கு இருந்துச்சு. அவன் அந்த குரங்கு நின்ன இடத்துல நின்னா. அந்த குரங்கு சொல்றத காது கொடுத்து கேட்டான். அவன் அந்த மூதாட்டி சொன்னதை கேட்கல. குரங்கு அவன் முன்னாடி வந்துச்சு, 2 வெள்ளிக்காசு கொடுத்துச்சு, தயிர் கேட்டுச்சு. அந்த வாலிபனும் அந்த குரங்கு வம்பு பண்ணலையே, தயிர் தானே கேக்குதுன்னு ஒரு கிண்ணத்துல தயிரை ஊத்தி கொடுத்தான். தயிர் ஊத்துனது தான் தாமதம். அந்த குரங்கு அது புத்தியே காட்டிடுச்சு. அந்த தயிரை தான் தலைமையில ஊத்தி அதுல இருந்து வழியிற தயிரை முகத்துல விட்டு அதை அப்படியே நக்கி பார்த்து, ஐயையோ புளிக்குதே, தயிரெல்லாம் புளிக்குதேன்னு ஓடிக்கிட்டே இவன்கிட்ட யாரு தயிர் வாங்குவா அப்படின்னு கத்திக்கிட்டே போணுச்சு. போனது சும்மா போகல, அந்த கிராமம் முழுக்க உரக்க கூச்சல் போட்டுக்கிட்டே போச்சு. அப்ப அங்க என்ன நடந்திருக்கும்? அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த தயிரை புளிக்குதுன்னு நினைச்சு தயிர் வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த குரங்கு நினைச்ச மாதிரியே அந்த வாலிபன் கிட்ட தயிர் யாரும் வாங்கல. அன்னைக்கு வியாபாரம் கெட்டு போச்சு. இப்படி ஆகி போச்சேன்னு அந்த வாலிபன் மூதாட்டிய வந்து பார்க்கறான். அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றான். மூதாட்டி கிட்ட மன்னிப்பும் கேட்கறான். நீங்க சொல்றத நான் தான் சரியா புரிஞ்சுக்கல, இனிமே பாருங்க நான் அந்த குரங்கு கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். முதல் நாள் வேலைதானேன்னு மூதாட்டியும் அவனை மன்னிச்சிட்டாங்க. மறுநாள் வியாபாரத்துக்கு வாலிபன் கிளம்பினான். இப்பவும் அந்த குரங்கு வழிமறிக்குது, அவன்கிட்ட பேச்சு கொடுக்குது. ஆனா அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கான். அந்த குரங்கு கிட்ட வாலிபன் பேசவே இல்லை. ஆனா குரங்கு சும்மா விடுமா? அது அவன் முன்னாடி வந்து நின்று முகத்தை பாவமா வச்சுக்கிச்சு. என்னை மன்னிச்சிரு, நான் இனிமே இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன்னு சொல்லுது. வாலிபனுக்கும் அதை பார்க்க பார்க்க பாவமா இருக்குது. அவனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்பெல்லாம் யாரு மன்னிப்பு கேட்குறா? அதுவும் அது தவற உணர்ந்து நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குதுன்னு நினச்சி, சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ போன்னு சொல்கிறான். அந்த இடத்துல மறுபடியும் அந்த குரங்கு தான் வேலையை காட்டுது. சரி நீ என்னை மன்னிச்சிட்ட, நானும் உன்னை மன்னிக்கணும்ல. ஏன்னா நேத்து நீ பழைய தயிரை எனக்கு வித்துட்டல்ல, அப்ப நீயும் என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு அவனை நடக்க விடாம தொந்தரவு பண்ணுச்சு. வாலிபனுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அந்த குரங்கு அடிக்க போறேன்னு போய் தயிர் பானையை தவற விட்டுட்டான். அப்புறம் என்ன, 2ஆம் நாள் வியாபாரமும் கெட்டு போச்சு. மறுபடியும் பாட்டிக்கிட்ட வந்து நடந்த கதையை சொல்றான். இப்ப மூதாட்டி அவனை நல்லா திட்டி விட்டுட்டாங்க. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், அதை பார்க்காத, அதுகிட்ட பேச்சு கொடுக்காத, அது என்ன பண்ணாலும் நீ அதை கண்டுக்காதன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. 3ஆம் நாள் வாலிபன் வியாபாரத்துக்கு போறான். வழக்கம் போல அந்த குரங்கு வருது, வம்பிழுக்குது. ஆனா அது ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு அவனை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சிட்டே இருந்துச்சு.
ஒரு கல்லை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் கொண்டு வந்த பானை இருக்குல்ல, அந்த தயிர் பானை மேலே வீசி எறிகிற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அவனுக்கு பயம் தானே வரும். எங்க கல்ல போட்டுருமோன்னு பயம் வருது. அந்த பயத்திலேயே நிலை தடுமாறி கீழே விழறான். அவனோடு சேர்ந்து தயிர் பானையும் விழுந்து தயிரெல்லாம் கீழே கொட்டிடுச்சு. இப்போ அன்னிக்கும் வியாபாரம் நடக்கல. இப்படியே 3 நாள் கடந்து போகுது. ஒன்று மாற்றி ஒன்றுன்னு பிரச்சனையில் வியாபாரம் நடக்கவே இல்லை. அந்த மூதாட்டியும் சொல்லி பார்த்தாங்க, இங்கே பாருப்பா, அது கல்லை எரியிற மாதிரி வரும் ஆனால் எரியாது, உன்னை அடிக்கிற மாதிரி வரும் ஆனால் அடிக்காதுன்னு வெறுமனையுமே பேசும், வம்பலுக்குமே தவிர அதனால் எதுவும் செய்ய முடியாதுப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வாலிபன் கேட்குறதா இல்லை. இந்த வேலை தனக்கு வேணாம்னு சொல்கிறான். ஆனால் நான் 3 நாள் போயிட்டு வந்தேன்ல, அதுக்கான பணத்தை மட்டும் எனக்கு தாங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த மூதாட்டி, வாலிபனே, இது என்ன நியாயம்? வேலையை பூரா குரங்குக்கு பார்த்துட்டு சம்பளத்தை மட்டும் என்கிட்ட கேட்குறியே. இந்த 3 நாளில் ஒரு நாள் கூட நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லை. அந்த குரங்கு என்ன சொன்னதோ அதை மட்டும்தானே நீ கேட்ட. எந்த குரங்கு பேச்சை நீ கேட்டையோ அந்த குரங்குக்கிட்டேயே போய் நீ சம்பளத்தை வாங்கிக்கோன்னு அந்த மூதாட்டி சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரங்கு மாதிரி தான் சில நபர்கள் எதுக்கெடுத்தாலுமே வம்பு பேசுகிறவங்களா இருக்கலாம். பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஆனால் செய்கிற மாதிரி பாவனை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நாமளும் அந்த வாலிபன் மாதிரி பதில் சொல்ல ஆரம்பித்தோம்னா அந்த வாலிபனுக்கு நேர்ந்த கதி தான் நமக்கும். நம்ம வேலை கெடும், நம்ம நிம்மதி கெடும். அதனால வம்பு பேசுகிறவங்க கிட்ட இருந்து நாம் விலகி இருப்பது தான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.